ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லா கண்களை மூடலாம். தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படிக்காக எங்கள் நடுவில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? நீர் என்ன பேச விரும்புகிறீர்? நீர் பேசும். இப்படி வார்த்தைகள் நம்முடைய ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ள நுழையட்டும். செய்ய வேண்டிய கிரியைகளை கத்த செய்யுங்கப்பா. ஆண்டவரை, எதை உடைக்கணுமோ அதை உடைங்க, எதை பிடுங்கணுமோ அதை பிடுங்குங்க, எதை நாட்டணுமோ அதை நாட்டுங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய இன்றைக்கு சித்தமா இருக்கிறீர்? உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறாயா. தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், ஜனங்களோடு இடைப்படும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெறுமையா வந்த பிள்ளைகள் வெறுமையா திரும்பவே கூடாது. கர்த்தர் பேசும். உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய சபையின் போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமா ஒரு பெரிய விடுதலையோடு கூட நீங்கள் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவித்து தான் கர்த்தர் அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த நாட்களில் இந்த கூட்டத்திற்காக நான் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட அவர் வெளிப்படுவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பலத்த காரியத்தை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நாம் அடிமைகளாக இருந்தோம், தேவனோ கைவிடாமல் மீட்டார். ஹல்லேலூயா. நாம் அடிமைகளாக இருந்தோம், தேவன் நம்மை கைவிடாமல் மீட்டார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் உண்மையாகவே எங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு, என்னை மீட்டெடுத்தாரு? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிக்கிறவங்க டக்கு டக்குன்னு வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் நேரம் வசதியாக இருக்கும். எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் தழை கிடைக்கவும் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அடிமைகளாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தது. நாம் அடிமைகளாக இருந்த பொழுது எங்களுடைய அடிமைத்தனத்தில் கர்த்தர் நம்மை விடாமல் நமக்கு உயிர் கொடுக்கவும் நாம் உயிரோடு வாழவும் கர்த்தர் நமக்கு தயவையும் கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தயவனால தான் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, வசனம் சொல்லுகிறது நம்ம எங்க அடிமையா இருந்தோம், எப்படி அடிமையா இருந்தோம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதை குறித்து சில காரியங்கள் அப்படியே வசனத்தில் நான் கடந்து போய் ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்தை மட்டும் நான் அதிகமாக எடுக்க விரும்புகிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம எகிப்துல அடிமையா இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. எகிப்து என்று சொன்னால் இந்த உலகத்தை குறிக்கிறது. எகிப்து என்று சொன்னால் பாவத்தை குறிக்கிறது. எகிப்து என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற சகல விதமான காரியங்களையும் காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதில் நாம் அடிமையா இருந்தோம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, என் அன்பு சகோதரனே சகோதரிய, உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர் என்ன செய்தாரா, வல்லமையுள்ள கரத்தினாலும். அல்லேலூயா. அவருடைய கரமானது வல்லமையுள்ள கரம். அந்த வல்லமையுள்ள கரத்தினால கர்த்தர் நம்மை பிடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மை பிடித்தார். என் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் நான் வாழ்ந்தேன். இயேசுவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் உலகத்தில் நான் வாழ்ந்தேன். கர்த்தர் என்னை பிடித்தார். சாதாரண கரத்தில் பிடிக்கல, அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே என்னை பிடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் வசனம் சொல்லுகிற வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என்னை அங்கிருந்து புறப்பட பண்ணி கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். என்ன அடிமைத்தனத்தில் விடல. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று எல்லாம் பெற்று கூட நம்ம நிறைய நேரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். என் குடும்பத்தில் ஒரு அடிமையா இருக்கிறது, என் குடும்பம் ஒரு அடிமையா இருக்கிறது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வல்லமையான கரத்தில் இருந்து நம்மை பிடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பிடிச்ச கரம் வல்லமையுள்ள கரம். எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன பிடிச்ச கரம் சாதாரணமான கரம் அல்ல, அது வல்லமையுள்ள கரம் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால் என்னை பிடித்தார். ஆமென். உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய வல்லமையான கரத்தினால கர்த்தர் பிடித்தார். ஆமென். அல்லேலூயா. இதை நீங்க நினைக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆமென். உங்களை எங்க பிடிச்சாரு, எங்க இருந்து உன்னை அழைச்சாரு, எந்த கரத்துல உன்னை பிடிச்சாருன்றதை நீ நினைக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அதை நினைக்கிறது இல்ல. அழைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைக்கிறது இல்லை. அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை யோசிப்பதற்கு இல்லை. ஏன் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார் என்று சொல்லி யோசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. யோசிக்கக்கூடிய நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தின் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை புறப்பட பண்ணினார். அவர் புறப்பட பண்ணினார் என்பதை நினைப்பாயாக. ஆமென். கொஞ்சம் அப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் உங்களுக்கு தெரியும். எங்க இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தையும் குற்றத்தையும் கர்த்தர் நினைப்பார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அமர முடியாது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல அழகா நல்ல துணியை அழகா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. ஆமென். குப்பையும் கூலமா இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய வல்லமை உள்ள கரத்தினால நம்மை பிடித்தார். அவர் நம்மை அழைத்தார். அவருடைய ஓங்கிய புயத்தினால கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்மை அழைத்து கொண்டு வந்தது மட்டுமல்ல, நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஒன்று என்னை நடத்துறதுக்கு ஆண்டவர் 1-2 செய்யல. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகளை நினைத்தால் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கவே முடியாது. ஏன்னா என்னை ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் அழைத்து கொண்டு வந்து அவருடைய பலத்த கரத்தினால் உங்களை பிடித்து கொண்டு வந்து சும்மா வைக்கலங்க, உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் செய்திருக்கிற முதல் அற்புதம்
நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை நான் போறேன். பாருங்க, எடுத்து வாசிங்க. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. நெகேமியா 9:14 வாசிங்க. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஓய்வு நாள் தெரில. ஞாயிற்றுக்கிழமை சினிமா தியேட்டரில் இருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை சாராய் கடையில் இருக்கிறான், ஓய்வு நாள் அசட்டை பண்ணி ஊருக்கும் உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறான், ஃபங்க்ஷனுக்கும் ப்ரோக்ராமை சுற்றிட்டு இருக்கிறான், எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான் மனுஷன். ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தாண்டா ஓய்வு நாள் தெரியப்படுத்தினார் பாருங்க. அதுவே ஒரு பெரிய பலத்த கரம். அல்லேலூயா. அதுவே சாதாரணமான கரம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. என்னெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஊராக சுற்றிட்டு இருப்பேன். ஆமாம், என்ன ஆண்டவர் இல்லைடா ஞாயிற்றுக்கிழமை சாதாரண நாள் இல்லைடான்னு ஆண்டவர் தெரியப்படுத்தினார் பாருங்க. அதை தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினாராம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நல்ல பாஸ்டர்மார்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நமக்கு ஒரு முற்பு தான், நமக்கு ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்தாரு ஞாயிற்றுக்கிழமை தெரியப்படுத்துவதற்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுப்பா, அது பரிசுத்த நாளுப்பா, அந்த நாளை நீ ஆசிரியக்கணும், அதை பரிசுத்தமா அந்த நாளை கழிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க சபையில சொன்னா ஊழியக்காரர் குறைய கிடையாது, ஒருத்தர 2 பேரா பாருங்க. ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் உங்களை நடத்துறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை பராமரிக்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் எத்தனை பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா? அப்போ அவர் எவ்வளோ பெரிய, அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம், அவர் எந்த நோக்கத்தோடு நம்மளை அழைச்சிருக்கிறாரு, எப்படி நம்மளை நடத்துறாரு பாருங்களேன். அப்போ பாருங்க, உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்பித்தார். ஆமென். அது மட்டும் செய்யலைங்க, அவர் அழைத்தவர் அது மட்டும் நமக்கு செஞ்சுட்டு விட்டு இல்லைங்க. என்னென்ன செஞ்சிருக்கிறாரு இன்னும் சில விஷயத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போறேன். அதிலே 15ஆம் வசனம் வாசிங்க. 9:15 வாசிங்க. அவர்கள் பசிக்கு வனாந்தரத்திலிருந்து இல்லங்க, வானத்திலிருந்து. ஆமா, வசனத்தை கொஞ்சம் கரெக்டா படிங்க. ஒரு வார்த்தை மிஸ் ஆனா போச்சு. எங்க இருந்து? வானம் எங்க இருக்குதுங்க? வானம் எங்க இருக்குதுங்க? யாருன்னா வானத்தை பாத்தீங்களா? பாத்துக்கிறீங்களா? வானத்தை போய் யாராவது தொட்டு வந்துக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்து? வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பசிக்கு எங்கிருந்து அப்பம் கொடுக்கிறாராம்? வானத்திலிருந்து ஆகாரம் கொடுக்கிறாரு. ஐயோ ஐயோ, ஸ்தோத்திரம். நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சாப்பாடு பூமியிலிருந்து வரலங்க, பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் நமக்கு போஷிக்கிறார். வானத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சாப்பாடு தர்றாரு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பலத்த புயத்தினாலும், அவருடைய வல்லமையுள்ள, அதாவது பலத்த கரத்தினாலும் வல்லமையுள்ள புயத்தினாலும் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து உன்னை புடிச்சிட்டு வந்திருக்கிறார். எதுக்குன்னா உன்னை ஆண்டவர் போஷிக்க, உன்னை வழி நடத்த, உன்னை பராமரிக்க, உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய, உன் மூலமாய் அவருடைய கிரியைகளை நிறைவேற்ற. அல்லேலூயா. வாசிங்க, அப்படியே வாசிங்க. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, கன்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். ஆமென். ஆண்டவரே, நமக்குன்னு ஒரு ஆணையிடப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது.
ஆண்டவர் சும்மா உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரவில்லை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து வரவில்லை. உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஒரு சுதந்திரம், வாக்குத்தத்தமான ஒரு தேசம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த தேசத்திற்கு உங்களுக்கு கொண்டு போகும்படிக்காக அவர்களுக்கு பிரவேசிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னீர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அது கீழே வசனம் வாசிங்க, 16 வாசிங்க. எங்கள் பிதாக்களாகிய நல்லா கவனிங்க, இப்பதான் ரொம்ப முக்கியம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய், ஹலோ இருக்கிறீங்களா? எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து. இந்த வார்த்தையை நாங்க சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. ஊழியக்காரா இருக்கிற நாங்க உங்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு அகங்காரம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அடுத்த வாரம் சர்ச்சுக்கும் டாட்டா, பாஸ்துக்கும் டாட்டா, எல்லாத்துக்கும் டாட்டா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு இது. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்களை வழி நடத்துவதற்கு சபையை கொடுத்து, உங்களுக்கு ஊழியக்காரரை கொடுத்து, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து, கண்மாலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும், உங்களுக்கு வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து, ஏசி சர்ச் என்ன ஃபேன் என்ன சேர் என்ன மேட் என்ன. ஆனா நம்ம என்ன செய்யறோமா? வசனம் என்ன சொல்லுது? அவர்களோ, எங்கள் பிதாக்களாகி அவர்களோ எப்படி நடந்தாங்களா? எப்படி நடந்தாங்களா? அகங்காரமாய் நடந்து. எவ்வளவு வேதனையோடு கர்த்தர் அந்த வார்த்தை பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அகங்காரத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அகங்காரத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும். அகங்காரத்தை கர்த்தர் முறியடிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க நினைக்கலாம், நான் ஒன்னும் அகங்காரமா நடக்கல ஐயா. நீங்க எப்படி நடக்கிறீங்கன்றது ஆவியானவருக்கு தானே தெரியும். பாஸ்டருக்கு தெரியுதோ இல்லையோ, பாஸ்டர் நடத்துகிற ஆவியானவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக யாரும் மறைக்க முடியாது இல்லையா? அல்லேலூயா. ஆமா, காலையில நம்ம நல்லா செய்தியை கேட்டோம். நீச்சல் குளத்துல போய் நீந்தும் போது தள்ளி ஓட்டணும்னு தெரியாது கஷ்டம், நீந்துறவனு தானே தெரியும் கஷ்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நீந்துறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அப்ப உங்களை நீச்சல் அடிக்க பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு தான் தெரியும் நீ யாருன்னு, அவருக்கு தான் தெரியும் உன் நிலைமை என்னன்னு, அவருக்கு தான் தெரியும் உன்னுடைய அகங்காரம் என்ன, நீ சபைக்குள்ள எப்படி வருகிற, என்ன செய்கிற என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்தி, நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் வானத்தின் மன்னாவை கொடுத்து, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர், நீ சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உன்னை சொகுசா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நீ அகங்காரமா நடக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய எங்க சபையில சொல்லுவேன், ஒரு நரம்பு மிஸ்டேக் ஆச்சுன்னா மென்டல் ஆயிடுவேன். ஒரு நரம்ப கத்த திருப்பிட்டா முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பின்னையும், ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு எலும்பையும் பின் டு பின்னு நமக்கு ஆண்டவர் பலத்தின் மிகுதி 80 வருஷம் சொல்றாரு பாருங்க. ஒருவேளை 100 வருஷம்னா கூட அது வரைக்கும் அதை ரன் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாரு. அதுதாங்க கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, நம்ம மேல வைத்திருக்கிற தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன்மாருங்கெல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. அண்ணா நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறீங்க மாதிரி இருக்குது. தேவ சமூகத்துல உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல இந்த நம்பர் போன் இருக்குது இல்ல, பேசிக் செட்டு, அந்த செட்டு வாங்குறதுக்கு தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்
விலை மதிப்பு அதிகமான லேப்டாப் யூஸ் பண்ணதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செஞ்சிருக்கிறார். இப்போ கூட நாங்கள் அதை நினைச்சு தான் அழுத, ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலை இருக்குது, நல்ல காசு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எங்க வீடு பெரிய வீடு, மாடி நல்ல மாடி, நல்ல வசதி, நல்லா நினைச்சு ஏமாந்துடாத. ஆண்டு ஒரே ஒரு நிமிஷம் கை வச்சா நான் முடிஞ்சிச்சு உன் கதை. யோபுக்கு பொய்து பார்த்துக்குள்ள முடிஞ்சு போச்சு எல்லா கதையும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், நம்ம அகங்காரத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. அவர்கள் அகங்காரமாய் நடந்து, அடுத்து வாசிங்க, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி, தங்கள் கழுத்தை என்ன பண்ணாங்களாம்? கடினப்படுத்தி. அது நாங்க கழுத்து கடினம். காலையில செய்தி கேட்டோம், நுகத்தடி மேல வச்சா ஒதுங்க, வைக்காத. ஆனா ஆண்டவர் சொன்னார் அழகா, என் நுகம் உங்களுக்கு மெதுவா இருக்கும்பா, லகுவா இருக்கும்பா. கேட்டீங்களா? உண்மையா அதெல்லாம் ஐயா ஆவியானுடைய கனெக்ட். இது நீங்க சும்மா கொண்டு வரல மெசேஜ். இம்மானுவேல் ஐயா சும்மா கொண்டு வரல மெசேஜ். ஆவியானவருக்கு தெரியும் எந்த கனெக்ட் எங்க பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த சபையில் ஆவியானவர் இருக்கிறார், அவர் நடத்துகிறார். இது தேவனால் கொண்டு வரப்பட்ட இந்த கூட்டம் தேவனால் உருவாக்கப்பட்டது. நீங்க சும்மா நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு காரியம் வச்சிருக்கிறார். உங்கள் கழுத்தை என்ன பண்றீங்களா? அப்ப பாருங்க வசனம் எப்படி சொல்றாரு, உங்க கழுத்தை நீங்கள் கடினப்படுத்தி. ஆண்டவர் தலைமை கழுத்து மேல வைக்கிற நுகம் வேணான்னு சொல்றோம், ஆனா பக்கத்துட்டுக்காரி எவ்வளவு வைக்கிற நுகத்தை வேணும்னு ஏத்துக்கிறோம். யோசித்து பாருங்களேன். எவனோ கொண்டு வந்து வைக்கிற நுகத்தை ஏத்துக்கும் கழுத்து மேல, ஆனா நமக்கு ஆவியானவர் வைக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் உங்களுக்கு லகுவாயும் அது மெதுவாயும் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் வைக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தின் நுகத்தை தூக்கி தோல் மேல் சுமந்து கொண்டு கலங்குகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த நுகத்தை முறியடிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னைக்கு எத்தனை நுகம் நம்முடைய வாழ்க்கையில, நீங்க வேலை செய்கிற இடத்துல எத்தனை நுகம், உன் குடும்பத்தில் எத்தனை நுகம், உன் கணவர் மூலியமா எத்தனை நுகம், உன் மனைவி மூலியமா எத்தனை நுகம், பிரியமான தேவ பிள்ளையே உன்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்க மூலியமா எத்தனை நுகம். இந்த நுகத்தெல்லாம் முறியடிப்பதற்கு உன் கழுத்தை ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்க தோல் மேல வைக்கிற நுகமானது பரிசுத்த ஆவியினால் வைக்கப்படுகிற நுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். ஆவியானவர் பலிபீடத்தில் இருந்தாலும் பேசினாலும் செவி கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரர் பேசினாலும் செவி கொடுக்க மாட்டாங்க, யார் பேசினாலும் செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க மேல கர்த்தர் அன்பு வச்சு எகிப்திலிருந்து கர்த்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இனத்துக்கு மானத்தின் மன்னாவை கொடுக்கிறதுக்கும், கண்மலை ஆகிய கிறிஸ்துனுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்கும், வாக்குத்தத்தமான உங்களுக்கு வைத்திருக்கிற கானானுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை எங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? எங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்க அண்ணாமார்களை, கொஞ்சம் பேசுங்க, அக்காமார்களை பேசுங்களேன். எங்க கூப்பிட்டு வந்திருக்காரு? எகிப்துனாங்க, அடிமைத்தனம்னாங்க, உலகம், உலகத்திலிருந்து உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. என்ன ஆண்டவருடைய கிருபையினால 8, 10, 2000 உலகத்திலிருந்து என்ன கூப்பிட்டார். உலக அடிமையிலிருந்து என்னை பிடிச்சார். அப்பதான் அன்னைக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த மாசம் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்த மாசம். அல்லேலூயா. 25 வருஷம் ஆண்டு வந்து கிறிஸ்துவ ஓட்டத்தை மகிமையா ஓட கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவர்கள் செவி கொடாதே போனார்கள். அது கீழே 17 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் பாருங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. நினைக்கல, ஆண்டவர் செய்த நன்மை நினைக்கல. படிப்பு தெரியாது, ஞானம் தெரியாது, அறிவில்ல, எங்கேயோ இருந்தோம், கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நினைங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நினைச்சு பாருங்க.
அவன் பேண்ட் ஷர்ட் கூட இல்லாம பிளாட்பாரத்தில் பத்துங்கிறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு இல்லாம பத்துங்கிறானுங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இப்ப லட்சங்களை சொல்ல பண்ணி கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஆனா நமக்கு எல்லாவற்றையும் சுகத்தோடு பலத்தோடு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை அற்புதங்கள்! ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில எண்ணி முடியாத அற்புதங்கள்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எண்ணி முடியாத அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா, கர்த்தர் அப்படிதான் நம்மளை கொண்டு வந்தார். அவர்கள் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. எப்போ நம்ம நினைக்காம போறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு இருமாப்பின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். கர்த்தர் செய்த நன்மை அவன் நினைக்காம போறானோ, எந்த மகன் எந்த மகள் நினைக்காம போறாங்களோ, அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு இருமாப்பின் ஆவி கிரியை செய்யும். அவங்களுக்குள்ள அடங்காத ஆவி கிரியை செய்யும். அது யாரையுமே மதிக்காது. பாஸ்டரையும் மதிக்காது, ஊழியக்காரனையும் மதிக்காது, ஊழியக்காரமாக மதிக்காது, சபையில் இருக்கிற யாரையும் மதிக்காது, விசுவாசிகளை மதிக்காது, கூட வீட்டில் இருக்கிற மனைவியை மதிக்காது, புருஷனை மதிக்காது, பொண்டாட்டியை மதிக்காது, குழந்தைங்களை மதிக்காது, குட்டிங்களை மதிக்காது, தாய் தகப்பனை மதிக்காது, யாரையுமே மதிக்காது. ஏன்னா இருமாப்பின் ஆவி உள்ள வந்துடும். நினைக்கணும் கர்த்தர் செய்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஆயிரமே விவரிக்க முடியாதையா. அப்படி நினைக்கணுங்க. அவர் செய்த நன்மைகள் 1000 விவரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க. அது கீழே அப்படியே வாசிங்க. தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா? கலகம் பண்ணி. இவங்களுக்குள்ளே ஒரு கலக்கம். ஏய், இன்னைக்கு என்ன மெசேஜ் தெரியுமா? பாஸ்டர் யார் பேசினா தெரியுமா? உனக்கு தெரியுமா? உன்னை தாண்டி பேசுனது. ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நாங்க ஊறிட்டு வந்திருக்கிறோம். என்ன பண்றது, எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு ஒரு கிருபை ஊழியக்காருக்கு. இங்க பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க கீழே போய் கீழே பேஸ்மெண்ட்ல என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒத்துக்கிறீங்களா ஐயா? ஆமா தானே? ஆமா, அந்த கிருபை நம்ம குத்துருக்கிறாரு. கீழே போய் பேஸ்மெண்ட்ல பேசுறது எங்களுக்கு என்ன பேசுறீங்க எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் அது அப்படி தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஐயோ ராஜாங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அக்கா மாருங்களே, அண்ணா மாருங்களே, அப்படிப்பட்ட அபிஷேகம் இல்லாம எங்களை ஊழியத்துக்கு அழைக்க மாட்டாரு. மோசேக்கு தெரியும் யார் எப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே கையில கொடுத்தாரு. இவங்களை நல்லா நீதான அர்த்தம் தெரியணும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றே, அவங்கள பத்தி எனக்கு தெரியும்டா, நீ கொஞ்சம் இப்படி வாடா, உன் சந்ததி ஆசீர்வதிச்சு பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், உன்னை மட்டும் பெரிய ஆள் ஆக்கிடுவான்னு சொன்னார். அவர் சொல்றாரு, இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நின்னாரு. நான் கண்டிப்பா சொல்லுவேன், தயவு செய்து அதை செய்யுங்க ஆண்டவரே, இதுங்க அடங்காத்துங்க. ஹல்லேலூயா. இது வணங்கா கழுத்துள்ளதுங்க. ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? எவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமென். நம்ம பிள்ளைங்க சில டைம்ல அப்படி சொன்னா அப்படி ஏதாவது தொந்தரவு பண்ண அப்படிதானே நினைக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே. பக்கத்துல என்ன பண்ண, இன்னைக்கே ஆண்டவரே அவளை சந்திக்கணும் ஆண்டவரே, அவனை சந்திக்கணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கையோ காலையோ உடைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் என்ன பண்ணாலும் அதை மன்னிச்சு ஜெபிக்கிறவன் தான் ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். அவர்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இவங்க என்ன பண்றாங்க? ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். நம்ம டீம்ல ஒரு டீம் இருக்கும். 4 வாலிபர்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு தலைவர் இருப்பார். அவர் என்ன சொல்றாரோ அவர் தான் இதை கேட்பாங்க. ஆமென். தயவு செய்து நம்மள கோச்சு, உங்க பாஸ்டர்லாம் ஒண்ணுமே சொல்ல, எங்க பாஸ்டர்மா சொல்லி தான் பிரசங்கம் பண்றாரு. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம்.
இந்த அடிமைத்தனம் எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நீ சபைக்குள்ள அக்கினியா மாற முடியாது, கர்த்தருக்காக எழும்ப முடியாது, சமுதாயத்துல சவாலா நிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், உன் அடிமைத்தனம் என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன்னை சபையிலே தூணா நிறுத்துவார். சபையிலே வல்லமையான ஒரு ஜெப வீரனா, ஜெப வீராங்கனியா சபையில கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையே தெரியாம சில அடிமைத்தனம் உங்களை பிடிச்சு வச்சிட்டு இருக்குது. ஆமென், ஆமென். இதெல்லாம் இருந்து நீங்க உடைக்கப்பட்டு வெளியே வரணும். பாருங்க, இவங்க என்ன பண்ண, ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு டீம் இருக்கும் சபையில, ஜெபிக்கிற டீம் வந்து அதுல ஒரு தலைவர் இருப்பாங்க. சபைக்கு தலை கிறிஸ்து. கிறிஸ்து பேசி கேட்குறாங்களோ இல்லையோ, டீம்ல இருக்கிறவங்க பேசி கேட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கு ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய தாயே வந்து சொல்ற, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கப்பா. நான் சொல்றது யாரு? அல்லேலூயா. நீங்க கண்டிப்பா என்ன சொல்லிருப்பீங்க? தண்ணி கொஞ்சம் ஊத்துங்கப்பா, நானே ஜோமான் தரேன், எதுவுமே கொடுங்கப்பான்னு சொல்லியிருப்பீங்க. அப்படிதானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய தாய் ஞானமா நடக்கிறார். என் கையில எந்த வல்லமையும் இல்லை, என் மகனா இருந்தாலும் அவன் இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்யுங்கள். அவர் சொல்லுகிறதை செய்கிறவனுக்கு ஒரு நன்மை குறை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றதை நம்ம செய்யறோமா? சொல்லுங்க, செய்யறோமா? ஏன் பாஸ்டர் அதை கேட்குறீங்க? அதை மட்டும் கேட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தலைவனை ஏற்படுத்தினார்கள், ஆகினும் வெகுவாய் மன்னிக்கிறவரும். எவ்வளோ வெகுவா மன்னிச்சிருக்கிறார். எத்தனை விஷயங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து கூட என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெகுவா மன்னிச்சு நம்மளை என்ன பண்றாரு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வெகுவாய் மன்னிக்கிறவரும், அப்புறம் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை என்ன பண்ணலையா? கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் கைவிடல. எப்படி கைவிடாம நடத்தின வராது தெரியுமா? ஒரு வசனம் வாசிங்க, லேவியராகமம் 26:13 வாசிங்க. லேவியராகமம் 26:13. லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடி. பாருங்க, நீங்க உலகத்துக்கு அடிமைகளா இராதபடிக்கு, எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி. நல்ல கவனிங்க, நீங்க எகிப்தின் தேசத்தில் இராதபடிக்கு எகிப்து தேசத்தில் இருந்தே உங்களை புறப்பட பண்ணி உங்கள் மேல் இருக்கிற உலகத்தின் நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனையோ உலகத்தின் நுகம், எத்தனையோ உலகத்தின் காரியம், எத்தனையோ உலகத்தின் அடிமைத்தனம் உங்களை அடக்க பார்த்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த நுகத்தொடி உங்க மேல வரும்போதெல்லாம் அதை என்ன பண்ணார? கர்த்தர் முறித்து போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மந்திரம் என்ற நுகத்தடி வந்த போது கர்த்தர் முறித்து போட்டாரே. சாபம் என்கிற நுகத்தடி வந்தபோது கர்த்தர் முறித்து போட்டாரே. பில்லி சூன்யம் என்ற நுகத்தடி வந்தபோது கர்த்தர் முறித்து போட்டாரே. வியாதி என்ற நுகத்தடி வந்தபோது கர்த்தர் முறித்து போட்டாரே. பலவீனம் என்கிற நுகத்தடி வந்தபோது கர்த்தர் முறித்து போட்டாரே. நீ நிர்மூலமாகாதபடி உன் மேல சாத்தான் வைத்த சகல நுகங்களையும் முறியடித்து கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கவனிங்க. சாத்தான் உங்களை தலை குனிந்து நடக்க பண்ணினா, உங்களை எப்படியாவது கூனி குறுக்கி போக பண்ணணும் அப்படி நான் என்னென்னவோ பண்ணான். ஆனா ஆண்டவர் உங்க மேல இருக்கிற நுகத்தை முறியடித்து கர்த்தர் என்ன செய்தார்? உங்கள் தலையை நிமிர்ந்து, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. சொல்ல வச்சாரு. இந்த ஆண்டவருக்கு ஒரு கை தட்ட மாட்டீங்களா?
இந்த ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்த மாட்டீங்களா? இந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்களா? ஷக்கலா துடாகரமா சந்தலா ஹalleluya. சிஸ்டர் கொஞ்சம் எழுந்து வாங்க, நீங்க எழுந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியம் உங்களுக்கு பேசுகிறார். சந்த ரகலமா சியந்தரமா ஆவியானவர் சொல்றார், உங்க மேல அநேக நுகம் பிசாசு கொண்டு வந்து நிறுத்தினான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நுகத்தில் நீ முறிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை மகிமையாய் நான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். காரணம், ஒரு பெரிய நோக்கத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் நான் செய்ய வேண்டிய காரியங்களை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்து முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் மேல் இருக்கிற சகல நுகங்களையும் கர்த்தர் நான் முறியடித்து உன்னை எழும்பி நடக்க பண்ணுகிறேன். இனி நீ தலை குனிந்து நடப்பதில்லை, உன் தலையை நான் நிமிர்த்துகிறேன். ஷாகாலா துடாகாரா fire in the name of Jesus. அக்கினி உங்க மேல இறங்குறத பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். ஷாகாலா துடாகாரமா சியாந்தரபா. பரிசுத்த ஆவியானவர் இந்த மகளை கர்த்தர் தொடுகிறதற்காக நன்றி. ஜீசஸ், ஒரு நாள் வரும் பொழுது இந்த மகளை ஆவியானவர் சொல்லுகிறார், வல்லமையாய் நான் பயன்படுத்துகிற நேரம் வருகிறது. கர்த்தர் இந்த மகளை கொண்டு பலத்த காரியம் நான் செய்ய போகிறேன். என் கரத்தில் இருந்து இந்த மகளை பயன்படுத்த போகிறேன். என் திட்டங்கள் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் அந்த மகள் மேல இறங்கி பாயட்டும். இன்றைக்கு அந்த மகள் மேல இருக்கிற அந்த நுகத்தை முறியடிக்கிறேன். சாத்தானுடைய நுகங்கள் இன்றோட மறைந்து போ. கர்த்தர் தொடும், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதெல்லாம் அடிமைத்தனம், எதெல்லாம் அடிமைத்தனம், எந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் வெறுக்கிறார்? நிறைய அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் சில மிக முக்கியமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. அந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய விடுதலையை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? சொல்றது புரியுதா? புரியுதா? எதெல்லாம் அடிமைத்தனம், எந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் வெறுக்கிறார்? ஒரு 2-3 காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். முதலாவது ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் அந்த நுகத்தடியில் முறிந்து போக விடல, அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்களை இதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த 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 சபையில கொண்டு வந்து நம்மளை அமர வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கோ செத்து போயிட்டு இருப்போம், என்னைக்கோ முகவரி இல்லாம போயிட்டு இருப்போம், என்னைக்கோ நம்ம குடும்பம் அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கோம், என்னைக்கோ கர்த்தர் உங்க குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருப்பான், என்னைக்கோ உங்க வாழ்க்கையில தாறுமாறான காரியங்களை செய்யும்படி பிசாசு கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல், இதுவரைக்கும் ஒரு சத்துருவங்களை மேற்கொள்ளாமல், ஒரு சாத்தானவங்களை எதிர்க்காமல் கர்த்தர் காத்து கொண்டு வந்தாரு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரகலா தரகடதலா ரதடதலா பஷந்தலா பாதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சரி, நான் பேசுற தமிழ் எல்லாருக்கும் புரியுதா? புரியலன்னா கொஞ்சம் கை தூங்களேன். புரியாதவங்க பாருங்க, அவருக்கு புரியல. புரியாதவங்க கை தூங்க. எல்லாருக்கும் புரியுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். சரி, எதுங்க அடிமைத்தனம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாத 2 அடிமைத்தனத்தை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். மிக அவசியம். இது இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பவே முடியாது. முதல் காரியம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:7. நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இந்த அடிமைத்தனம் நமக்கு இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ கடன் வாங்குறது உன் சொந்தக்காரா இருக்கட்டும், உங்க மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வசனம் பொய் ஆகாது. அடிமை அடிமைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன்
கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ கடன் வாங்கிட்டேன்னா உனக்கு யாரு கடன் கொடுத்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ யாரா இருக்கிற? நீ யாரா இருக்கிற? அடிமையா இருக்கிற. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எனக்கு கடனே இல்லை பாஸ்டர்னு சொல்கிறோம் யாருன்னா, ஒரு ரூபா கூட எனக்கு கடன் இல்லை, கடன் இல்லாத நான் இருக்கிறேன்னு சொல்கிறோம் யாருன்னா, ஒருத்தர் கை தூங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் அவருக்காக கை தட்டுங்க. அவங்களுக்காக 2-3 பேர் இருக்கிறாங்க, கையை தட்டுங்க ப்ளீஸ், கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ நாங்கள் பாஸ்டர் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் இந்த நாளில் பேசிகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்முடைய ஆண்டவர் கடன் வாங்குவதற்கு நம்மை கொண்டு வரவில்லை, கடன் கொடுப்பதற்காக தான் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் நம்பணும், நீங்கள் நம்பி அதை ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதமே வரும், நம்பாதவங்களுக்கு கண்டிப்பாக வராது. நான் சொல்கிறேன் பாருங்க, 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2003 ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. 2003 முதல்ல கர்த்தர் என்கிட்ட பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட வச்ச 4 காரியம் என்ன தெரியுமா? 1, ஆண்டவரே என்னை உயிரோட வச்சிங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டும் 1 ரூபாய் கடன் வாங்கக்கூடாது. இது ஆண்டவர்கிட்ட வச்சு கட்டலை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டும் கடன் வாங்கக்கூடாது. கை மாத்தா வாங்கிக்கலாம், ஒருவேளை கொடுங்க ஐயா அவசரமாக ஒரு 5000 ரூபாய் வேணா நாளைக்கு குத்துறேன், ஓகே டன். கடன்னா வட்டிக்கு வாங்குறது, கந்துக்கு வாங்குறது, அங்கே ஃபைனான்ஸு, மணிபா என்னவோ ஃபைனான்ஸ், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பெரிய சாபம். இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கி வட்டி கற்று வர்ற பணமெல்லாம் அப்படியே கொடுத்து பிசாசு மாதிரி எல்லாத்தையும் தின்னு நாசமாயிட்டது. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடன் வாங்குவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு கடனாளியாக்குறீங்க. கர்த்தருக்கு கடனாளியாக இருக்கு. எல்லாம் கேளுங்க தயவு செய்து. எதுக்கு கர்த்தருக்கு கடனாளியாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வருகிற பணத்தில் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய தசம் பாகத்தை கொடுக்குறது இல்லை. நான் இதெல்லாம் பேசணும்னு எழுதிக்கிட்டு வரல, உண்மையாக சொல்கிறேன், ஆவியானவர் எனக்கு சொல்கிறத நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்டவே கடன்காரனா இருந்தா அப்போ பூமியில் நம்மளாம் ஆசீர்வாதமாக வைப்பாரு? சொல்லுங்க சொல்லுங்க. கேட்டால் நம்ம சொல்லுவோம், ஐயா வாடகை கட்டணும், கொஞ்சம் சம்பளம் வருது ஐயா, அந்த சம்பளத்தில் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், எல்லாம் தான் கட்டணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வயிற்றுக்கு எல்லாத்தையுமே கட்டுறாரு. ஹல்லேலூயா. ஒரு நாலு நாளைக்கு சாப்பாடெல்லாம் பண்ணிட்டா, நான் படுத்துருக்கிறேன் சாப்பாடெல்லாம் பெங்களூரில் மாதம் கணக்கில் படுத்துருக்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியமில் போய் குப்பை பெருக்கிட்டு கீழே இறஞ்சி போன டொமேட்டோ சாஸை ரொட்டி சாப்பிட்டு, எனக்கு காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், அதுதான், அதை சாப்பிட்டு மாதம் கணக்கில் நான் படுத்து தூங்கியிருக்கிறேன் பெங்களூரில். கப்பன் பார்க்கில் போயிட்டு நேராக போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு அந்த ரொட்டியும் சாஸும் சாப்பிட்டு, அதுதான் எனக்கு சாப்பாடாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு தான் சொல்கிறேன். ஏன்னா அறகுறை வாழ்க்கை, ஒழுங்காக கர்த்தருக்கு தசம் பாகம் கொடுக்கறதில்ல, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஒழுங்காக ஆண்டவரை ஆராதிக்கிறதில்ல, டைம் ஃபாலோ பண்ணுறதில்ல, அகங்காரமாக நடந்த நானும். அகங்காரத்தை அடக்க ஒரு நாள் கர்த்தர் வந்தார், அடக்கிட்டார், எல்லாத்தையுமே அடக்கிட்டார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், நம்மள அடங்கிட்டா நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் அடக்குனார்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஏன் இப்படி பேசுகிறேன்னு தெரில, ஆவியானது யார், ஆனால் ஒன்று தெரியும், யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். காரணம் இல்லாமல் கர்த்தர் பேச மாட்டார், ஆட்கள் இல்லாமல் ஆண்டவர் வார்த்தைகள் அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. அகங்காரம், எனக்குன்னா நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், ஏன்னா நான் எவ்வளோ அழகு, எவ்வளோ வெள்ளை பியூட்டியாக இருக்கிற மாதிரி வெள்ளையா பிரதர் மாதிரி. அழகெல்லாம் அற்று போகும், எழில் ஏமாற்றம், கவர்ச்சி எல்லாம் காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாத அது தொடுவானோ. வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. எவ்வளோ பாட்டு கேட்டாலும் அந்த காது வந்து தொட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஃபாதரும் எழுதி சுஸ்தாயிட்டு இருக்கிறார். இப்போ என்ன எழுதுன்னு தெரியாமல் எழுதுறாரு இப்போ ஐயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்க ஐயா, இங்கே தான் ஏன் சிரிக்க முடியும், வெளியே போனீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க ஜனங்க. தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷம், அப்பா வீட்டில் தான் நமக்கு நிறைவு, அப்பா வீட்டில் தான் நமக்கு சந்தோஷம். ஆமே. அதனாலதான் ஆண்டவர் வெளியிலிருந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஆலயத்தின் சந்தோஷத்தினால உங்களை நிரப்பி, அவருடைய பேரன்ப நதியினால உங்களை திருப்தியாக்க உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த 3 நாள்ல பாருங்க என்ன திருப்தியாக போறாருன்னு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெருமை வச்சுக்கூடாது. நமக்கு இது இருக்குது, அது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போடுங்க. ஏசப்பா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஜீரோ தான். ஏசு இல்லாத வாழ்க்கை ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கர்த்தருடைய தயவு கிருபை உங்களை கை பிடிச்சி உலகத்துலேருந்து இங்கே சாவாதடா, இங்கே சாவாத மகளே, வாடிய மகளே என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு கை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. வாமா, போதும், இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், வாப்பா நீ வந்துருப்பா என் கூட. ஆண்டவர் கை பிடிச்சி வந்திருக்கிறாரு. உன் கூட எந்த உயிரோட இருக்கிறானா? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. உன் கூட பட்சம் இருக்கிறானா? உன் கூட உட்காந்து சாப்பிட்டவன் இருக்கிறானா? உன் கூட சேர்ந்து வேலை பண்ணவன் இருக்கிறானா? எத்தனை பேர் காணாமல் போயிட்டான், மண்ணோட மண்ணா மக்கி எலும்பு விட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உன்னை கர்த்தர் இன்னும் கூட ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறார். இன்னும் கூட கர்த்தர் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம கடன் கொடுக்கிறவர்களாய் மாறணுமே தவிர கடன் வாங்குகிறவர்களாய் மாறக்கூடாது. நம்ம ஏன் கடன் வாங்குறவங்களா மாறணும்னா, ஃபர்ஸ்ட் தப்பு உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசம் பார்த்து ஒழுங்கா கொடுத்துரு. நான் உண்மையாவே சொல்றேன். நான் மெசேஜ் எடுக்கும்போது இது என் மைண்ட்லயே கிடையாது. கர்த்தர் இதை பேசுறாரு. நானே ஊழியக்காரனா இருக்கிறேன். நானே ஆண்டவருடைய தசம் கொடுத்து பிறகு தான் ஒழுங்கா உருப்பட்டேன். வலிபத்திலிருந்து சொல்கிறேன். இன்றைக்கும் எனக்கு வருகிற பணத்தில் யார் 10 ரூபா கொடுத்தாலும், எங்கே போய் யார் காணிக்கை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதில் தூக்கி தசம்பாகத்தை வச்சுருவேன். தசம்பாக வச்சு தான் அடுத்த வேலை. அல்லேலூயா. ஐயா குத்து குத்து பாஸ்டர் மாடி மேலே மாடி கட்டின்னு போகிறாரு. உனக்கு என்ன ஐயா வயிற்று வச்சுல? நாங்கள் ஒரு நாள் குப்பையில் பத்துனது எங்களுக்கு தானே தெரியும். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஒரு நாள் குப்பையில் இந்த மாடியெல்லாம் வரதுக்கு நாங்கள் சும்மா கிடையாது, கோடிகளை இழந்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? சும்மா வரலையா இந்த துணியெல்லாம்? இன்னைக்கு நான் சொல்றேன், சும்மா வரல இந்த துணி. 16 வயசு வரைக்கும் எனக்கு பேண்ட் ஷர்ட் தெரியாது. 16 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழங்கால் படிட்டு முட்டியில மண்ணு மேல முட்டி போட்டு முழங்கால் சரிக்கு அப்படியே நசைக்கு ரத்தத்தை வரிய வச்சிருக்கிறோம் முட்டியில. இன்னைக்கு சாதாரணமா சகோதரி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பேசிட்டாரு, அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அதை வாங்குறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 40 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்கதரிசனம் வரவேன் ஆண்டவர்னு கேட்டிருக்கிறேன். சாதாரண ஜெபம் இல்லை, மணல் மேல முழங்கால் படிட்டுன்னா அப்படியே அரைக்கு ஜெபம் பண்ணிடுறேன். முழங்கால் இப்படி செவிப்பேன். ஆண்டவரே இறங்குங்க, இறங்குங்க, நிரப்புங்க, வல்லமை வேணும், வரங்க வேணும், வல்லமை வேணும், வரங்க வேணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள். முட்டியில் இருக்கிற கல் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். கல் எடுக்கும்போது ரத்தம் கசிஞ்சு வரும் வெளியே. ஒரு நாள் என் கூட பிறந்த அண்ணன் வந்தார். உனக்கு என்னடா, நீ போனாக்கா எங்கன்னா போனாக்கா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்னு சொல்லிட்டேனாக்கா உனக்கு காணிக்கு வந்துடுறா, உனக்கு என்னடா குறை, நீ நல்லா இருக்கிறடான்னு என் கூட பிறந்த அண்ணன். எனக்கு பெரியவனுக்கு பெரியவன். நாங்கள் 4 அண்ணன், 6 பேர் மொத்தம். நான் 6வது பிறந்தோம். என் பேர் ஆறுமுகம்னு வச்சாங்க, ஆனை கட்டி வாழ்வாருன்னு. எங்கள் அம்மா வயத்தில் நான் 6வது பிள்ளைன்னு என் பேர் ஆறுமுகம்னு வச்சாங்க, ஆனை கட்டி வாழ்வார்னு. ஆனால் ஒரு முகத்தில் கூட நிம்மதி இல்லை. எப்போ ஏசு சாமி வந்து ஒரு முகமாக மாற்றினாரோ அப்போ தான் உருப்பட்டேன் நான். அல்லேலூயா. உன் பேர் 7 மலையாக இருக்கட்டும், என்ன மலைனா இருக்கட்டும், ஏசு சாமி இல்லாத மலை ஒன்றும் இல்லாத மலை தான். அல்லேலூயா. சிலுவை மலை நம்ம வாழ்க்கையில் வேணும். அல்லேலூயா. அப்படி கஷ்டப்பட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், உனக்கு என்னடா குறை அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு என்னன்னா வயிற்றுல? எங்கள் அண்ணன் தான், கூட பிறந்தவன் தான். உனக்கு என்னன்னா வயிற்றுல அப்படின்னா, ஆமாண்டா நீ போய் இப்படி சொன்னா ஏசு நான் ஏய் போ அப்படின்னா போய்த்துரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு பிசாசு கொண்டு வந்து முன்னாடி விடுறேன், ஒரு நாளைக்கு ஓட்டி பாரு. ஒரு பிசாசை கொண்டு வந்து முன்னாடி விடுறேண்ணா, அந்த பிசாசு ஓட்டினா நான் உனக்கு ₹1,00,000 தரேண்ணா. எப்பா இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னாரு. அப்போ வாய் மூடிட்டு போ. ஒரு பிசாசு ஓட்டுறதுக்கு வரங்களை எப்படி நாங்கள் வாங்கிடுறோம் எங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் மேலே கை வச்சு ஜெபிக்கிற அதிகாரம் வாங்கிறது கூட எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு முறை ஒரு சம்பவம் வந்துச்சு லிங்கராஜபுரத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவர் கொஞ்சம் ஊழியமெல்லாம் செய்வார். ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், ஐயா நான் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கமா, நான் கூட ஜெபம் நடக்கையானார். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணியா வேணான்னு சொல்ல, ஆனால் ஆண்டர்கிட்ட வரம் கேட்டுட்டு வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ணேன்.
அவர் என்ன சொன்னா, அது நாங்கள் ஆண்டவர் நாங்கள் என்னைக்கு ரட்சிப்படணுமோ அன்றைக்கி வரம் கொடுத்துட்டாரு. ஆமாம், ஊரெல்லாம் சுற்றி இருப்போம், உனக்கு வரம் கொடுத்துருவாரு. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னே ஒரு வரம் கொடுத்துருவாரு. இவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாரு. நான் சொன்னேன், ஆமாய்யா வரம் கொடுத்துருவாரு. நான் சொன்னேன், தயவுசெய்து சொல்கிறது கேளு, நாங்கள்லாம் வரம் வாங்கிறதுக்கு உபவாசம் பண்ணி வயிற்ற காய வச்சு என்னென்னவோ கஷ்டப்பட்டு வரம் வாங்கியிருக்கிறோம். வரம் வாங்காமல் போய் 6 மணி கை வச்சு ஜாம் பண்ணாத அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணார், பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசட்டை பண்ணிட்டு போயிட்டார். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தர் பிசாசு பிடிச்சிட்டுக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டது, கொஞ்சம் வந்து ஜாம் பண்ணுங்களா அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ணிக்கணும், வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு வாங்கய்யா ஜாம் பண்ணியான்னு கூப்பிட்டு போயிருக்கணும்ல. இவர் பைபிள் எடுத்து நேராக போயிட்டார். ஏன்னா திமிரு சில பேருக்கெல்லாம் அடங்காதுங்க, சில பேரெல்லாம் அடங்காதுங்க. ஆண்டவரே அடக்கத்துக்கு ஒரு வழியை கொடுப்பாரு. இவர் நேராக எடுத்துன்னு போயிருக்கிறார் ஒரு வீட்டு. நடந்த உண்மை சம்பவம் லிங்கராஜபுரத்தில். அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நல்ல வேலையில் இருந்தார். மாசானாக அவர் வந்து அந்த நாட்கள்லேயே கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த நாட்கள்லேயே அவருக்கு வந்து மாதம் 60,000 சம்பளம், நல்ல சேலரியில் இருந்தார். இவர் என்ன பண்ணார், திமிரு ஜாஸ்தி. ஏன்னா ஆவிக்குரிய அது ஒரு பெருமை, கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், என்ன போல யாரும் இல்லை, நானே ராஜா நானே மந்திரி, பாஸ்டாவது கீஸ்டாவது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு என் பலத்த கரத்திற்குள் அடங்கிருன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் உங்களை உயர்த்தணும். ஆமாம். நானெல்லாம் எங்கள் சபை விட்டு வரும்போது எங்கள் பாஸ்டர் என் தலைமையில் கை வச்சு ஆசீர்வதித்து அந்நிய பாஷை பேசி எண்ணெய் பூசி எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஊழியக்கான ஆனாயின் பண்ணி என்னை வெளியே அனுப்பிச்சாரு. அதனால தான் இன்றைக்கி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் கர்த்தருக்காக. இன்றைக்கி பாஸ்டர் அனுப்பாமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பாஸ்டருடைய ஆசீர்வாதம் வாங்காமல், உங்களை நடத்துகிற ஊழியக்காருடைய ஆசீர்வாதத்தை வாங்காமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்கே போனாலும் உருப்பட மாட்டீங்க. நான் எழுதி தரேன், இது என் வாழ்க்கையில் அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, அவர் எத்தனை போனார், பைபிளை எத்தனை போயிட்டு என்ன போனார், ஒரு வீட்டுக்கு போனார். அந்த பிசாசு வந்துச்சு, என்னடா எங்கடா வந்துக்கிற அப்படின்னுச்சு. அது ரொம்ப ஸ்டைலாக பேசும், எங்கடா வந்துக்கிறேன்ச்சு. உன்னை பார்க்க தான் வந்தான்னார் இவர். உடனே டே என்னை பார்க்க தெரியட்டும், ஃபஸ்ட்டு என்னை ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பொட்டலுங்க அது இறந்துச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பிசாசு சொல்கிறத செய்யத்தை நம்ப வந்தோமா, இல்லை ஏசு சாமி சொல்கிறது செய்யத்தை நம்ப வந்தோமா? ஏசு சாமி சொல்கிறத செய்யத்தை நம்ப வந்தோமா, இல்லை பிசாசு சொல்கிறத செய்யத்துக்கு வந்தோமா? இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு சொல்கிறது தான் செய்கிறான், பாசு சொல்கிறதான் செய்ய மாட்டான், ஏசு சாமி சொல்கிறதான் செய்ய மாட்டான். அல்லேலூயா. கம்பெனி சொன்னால் செஞ்சிடுவான். கம்பெனி சொல்லுதுன்னு வச்சுக்க, ஏய் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்துடும் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் 3:55 உள்ளே இருப்பான். ஆனால் பாஸ்ட் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்துடும், விடுமா தூக்க வத்து. எல்லாத்தையும் கத்தர் பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், கூட்டம் எப்போ நியமிச்சிருக்குதோ அந்த டைம் முன்னாடி வரணும் நீங்கள், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணார், நேராக போய் அந்த பொட்டலை தெத்தார். ஏற்றுட்டு அது சொல்லுது, ஓப்பன் பண்ண அது என்ன இருக்குது பாரு அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணார், நடந்த உண்மை சம்பவங்க. அந்த பொட்டலத்தை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணார் பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த பொட்டலத்திலிருந்து ஒரு புகை மாதிரி அப்படி பறந்துச்சு. அப்படி பறந்து இவர் கண்ணில் இப்படி அடிச்சது பாருங்க. அப்போவே கண்ணு போயிடுச்சு. அப்போ ஐயோ கண்ணு எரியுதே கண்ணு எரியுதே கத்துறாரு. உடனே அந்த பிசாசு சொல்லுது, பார்த்து சிசினே சொல்லுது, டே பைத்தியக்காரனா நீ, நான் சொல்கிறத செய்வாடா நீ வந்த. அது சொல்லுது நமக்கு புத்தி. அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் மனுஷன் ஊழியக்காரன் பேச்சு கேட்கலனா, ஆண்டவர் பேச்சு கேட்கலனா கட்சியில் பிசாசு வச்சு பேச வச்சிருவார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஏசாமி கிட்ட கூட பிசாசு சொன்ன, நீ என்ன எனக்கு தெரியும், எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர் சொல்லிச்சா இல்லையா, சொல்லிச்சா இல்லையா? சில நேரத்தில் அப்படிதான் பிசாசே பேசிடுவான் நம்ம கிட்ட, அவனே வழி நடத்துவான் நம்மள. அல்லேலூயா. உடனே கண்ணு பூச்சின்னு அவர் ஓன்னு கத்துறாரு. ஐயோ கண்ணெல்லாம் எரியுத ஓன்னு கத்துறாரு. உடனே அது சொல்லிச்சு, போயிட்டு ஏன்னா நல்ல ஊழியக்கார வரம் பெற்றவர் தேடி சுகம் பெற்றுன்னு வா. அந்த பிசாசு உண்மையாக அவர் அப்படி தான் தேடினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, நான் நினைக்கிறேன் 2-2.5 வருஷம் நினைக்கிறேன். கண்ணு தெரியாமல் வீட்டில் படுக்கையில் இருந்தார். கண்ணு தெரியாமல் வீட்டில் படுக்கையில் இருந்தார். வேலை போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, மனைவி விட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை, பயங்கர போராட்டம். ஒரு நாள் அவங்க மனைவி ரோட்டில் பார்த்துட்டு, ஐயா எங்கள் புருஷன் இப்படி ஆகிட்டுக்கிறாரு ஐயா, ஒரு நாளைக்கு வந்து தயவுசெய்து ஜாம் பண்ணுங்களேன். போய் உக்காந்து பேசினாக்கா கதையெல்லாம் சொல்கிறாங்க அவங்க பண்டாட்டி, இப்படிலாம் வந்துச்சு ஐயா அப்படின்னு. அவனை சொன்னான், யோ நீ அடங்கினையா, நான் சொன்ன அப்பயே உனக்கு அடங்கினையா? ஐயா மன்னிச்சிருங்க. இப்போ மன்னிப்பு கட்டினா போகிறது, கண்ணு போச்சே. அல்லேலூயா.
என்கிட்ட மன்னிப்பு கேட்காத. ஏசப்பா பார்த்துட்டு போய் உட்காந்து அழுது மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு கேளு, கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கமும் மனதுருக்கமும் அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட உடனே குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு நான் தொடர்ந்து அவருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையா அவருடைய கண் பார்வையை கர்த்தர் மாற்றி அவரை சுகமாக்கி கர்த்தர் இரக்கம் பாராட்டி, அதே எங்கே வேலை விட்டாரோ இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தார். அதே இந்தியன் எக்ஸ்பிரஸில் மறுபடியும் வேலை கிடச்சி கர்த்தர் கிருபையினால இந்த அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. ஏதோ அவர் மேலே கர்த்தர் இறக்கம் வச்சதுனால. ஒரு வேளை ஆண்டவர் இறங்காமல் போயிட்டு இருந்தாருன்னா டெட் பாடி தான். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், அவங்க மேலே கர்த்தர் இறக்கம் வச்சிருக்கிறார். சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வாங்க ஏந்து வாங்க, உங்கள் பேர் நாங்கள் வாங்க. ஆவியானவர் சொல்கிறார், ரக்காமா ஷாந்தலபா ரியாந்தலபௌகாபா துடாந்தலபஸ்யா. எஸ், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா உன் மேலே நான் இறக்கம் வச்சிருக்கிறேன். உன் மேலே நான் இறக்கம் வச்சிருக்கிறேன். ஷாத்தா ரமலா தியாக்கரபா. ஜீசஸ் ஆவியானவர் சொல்கிறார், என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடக்க உன்னை விட்டு கொடு. என் சத்தத்தை மட்டும் கேளு, என் சித்தத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். என் நீதியின் பாதையில் உன்னை நான் நடத்துவேன். நித்திய மகிழ்ச்சி உன் மேல் உண்டாகும். உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் உன்னை விட்டு கடந்து போகும்படி கர்த்தர் செய்வேன். ஷாக்காலா துராமாசியா. இன்னைக்கு சஞ்சலத்திலும் தவிப்பிலும் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் நான் உங்களை விடுவித்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். என் திட்டத்தின்படி உன்னை நடத்த போகிறேன். ஜீசஸ், பல ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஆண்டவரே. பழைய நிலைமை மாறி வல்லமை வர்றங்களை பெற்று கர்த்தருக்காக நான் பிரகாசிக்கணும்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சகல கிருபைகளையும் உன் மேலே கட்டவித்து விடும்படி இதோ உன் நடுவில் நான் இறங்கி வருகிறேன். கர்த்தர் நான் உன்னை விடுவிப்பேன், அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கடன் வாங்கக்கூடாது. இதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவைகள் இருக்குங்க, தேவைகள் இருக்கு. அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி அடைவதற்கு முதல் வழி கர்த்தருடைய கடனை தீர்த்துருங்க. கர்த்தருடைய கடனை தீர்த்துருங்க. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, டைம் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடியுது, நான் டைம் முடிக்கணும். அதனால நான் அந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், பிள்ளை குட்டிக்க பிறகட்டும், வீடு கட்டுங்க, மாடி மாளிகை கட்டுங்க, என்னத்தனா பண்ணுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ₹1 கர்த்தர் கடன் வாங்க கர்த்தர் விட மாட்டார். இது உண்மையான வார்த்தை, இது நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க, ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு டைத்து குத்துருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்கறது. அதை முதல்ல செய்யுங்க. ஆமென். அதனால பாஸ்டர் பெரிய வீடு கட்டுறார், மாடி கட்டுறார், மாலை கட்டுறார், அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் கொடுக்குறது பாஸ்டருக்கு இல்லை, கர்த்தருக்கு. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே நீங்கள் எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணுமா சொல்லுங்க அண்ணாமார்களே, எதுக்கு செய்யணும்? எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தசமபாகம் கொடுக்கறதுல கூட மனப்பூர்வமாக கொடுக்கணும். அதுலேயும் வந்து முகத்தில் வச்சுக்கிட்டு கோணை வச்சுக்கிட்டு கொடுக்கணுமா? ஓ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் செய்கிறதும் கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நான் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன். உங்கள் பாஸ்டர் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணல, ஆவியானவர் இதை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சில வழி அதுதான். அல்லேலூயா. ஆமென். ஓகே, பாருங்க, கடன் வாங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கடன் கொடுக்க தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் கடன் கொடுப்பீங்க, ஆனால் வட்டிக்கு கொடுக்க மாட்டீங்க, அது தெரிஞ்சுங்க. ஆமாம், கடன் கொடுப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டார் ஐயா, அதனால் நான் வட்டி கொடுப்பேன், சாபம் வரும். ஞாபகம் வச்சிங்க. பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணார், வட்டி குத்துடலாம். நோ 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 நோ. எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டங்கள்லாம் வட்டி குத்து ஒன்றெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டுக்கிறானுங்க.
சோத்திரம். கத்தர் மன்னிக்கிட்டோம், ஊழியக்காரங்க வாங்க போங்கன்னு சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. வசனத்தின்படி வாழலாம் கஷ்டம். நமக்கு எதுக்கே வட்டி பணம்? என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஆண்டவர் குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உனக்கு எதுக்கு வட்டி பணம்? அல்லேலூயா. நான் சொல்கிற ஆடுகள் குட்டி போடுமா இல்லை மலடா இருக்குமா? சொல்லுங்க. அப்போ நம்மளாம் குட்டி போடுறவங்க தானே, நம்மளாம் ஆண்டவருடைய ஆடுகள் தானே. நம்ம குட்டி போடணும். நம்ம ஏன் மலடா இருக்கணும்? இன்னைக்கு ஏன் மலட்டுத்தனமா இருக்கிறீங்க? நீங்க ஏன் அடிமைத்தனத்தில் வாழறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வசனத்தின்படி வாழ்ந்து இனி நான் பலுகி பெருகுவேன், வசனத்தின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க கடன் கொடுப்பீங்க எப்படின்னா கை மாத்த சிலதை சப்போர்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீங்க வட்டிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றாங்க ஆசீர்வாதம் போயிடும். ஆமா, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி இல்லையா, உங்களுக்கு கடன் கொடுத்து மனசு இல்லையா, கம்னு கொண்டு வந்து ஊழியக்கான குத்துரு, சபை குத்துரு, ஊழியத்தை குத்துரு. ஏதாவது ஒரு சபையோ ஊழியத்தை ஏதாவது கட்டின்னு போட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜ்யமாவது கட்டப்படும். காசு அதிகமாக இருந்தா நீ என்ன பண்ண? யாருன்னா வட்டி கொடுக்குற மனசு வராம தேவாலயத்தில் கொண்டு வந்து, ஐயா யாராவது ஒரு மிஷினரி தாங்க ஐயா, யாராவது ஒரு நல்ல ஊழியக்காரர் கொடுங்க, ஏதோ சபை கட்டி கொடுங்க ஐயா, இல்லை சபையில் எதனா ஒன்று செய்யுங்க ஐயான்னு சொல்லிட்டு குத்துருங்க. அல்லேலூயா, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எங்க சபையிலெல்லாம் ஒவ்வொரு பின் டு பின்னு நாங்கள் ஜபம் பண்ணி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் வச்சு ஆண்டு சமூகத்தில் கேட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளும் கூலி வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்து பின் டு பின்னு வச்சு தான் நாங்கள் ஒரு பொருள் வாங்கி போட்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்முடைய தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு கடன் தான் நமக்கு இருக்கணும். என்ன கடன் தெரியுமா? வசனம் சொல்லுது, நீங்கள் படிச்சிங்க, அப்புறமா நான் டைம் இல்லை, நான் வாசிக்கிறேன். ரோமர் 13:8 பாருங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். கடன்ன்றது வந்துட்டு ஒருத்தருக்கு அன்பு கூறணும். பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்கள பார்த்துட்டு அவளா அப்படின்ட்டு போகக்கூடாது, அவனா அப்படின்ட்டு போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள அன்பு ஐக்கியம் இல்லைங்க. ஊழியக்காரை பார்த்து ஒதுங்கி போற விசுவாசி எத்தனை பேர் தெரியுமா? அல்லேலூயா. அன்பு தாங்க சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இருமாப்பா இராது. இருமாப்பா குறித்து பேசினார்கள் ஆண்டவர். இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, தீங்கு நினையாது, கோபம் கொள்ளாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. ஆமென், அல்லேலூயா. நம்மளாம் நிறைய பேர் இருக்கிறோம், யார் அந்நிய பாஷை பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் கொஞ்சம் ஐக்கியமா இருப்போம், மற்றவங்க கிட்ட ஐக்கியம். அது கூட சொல்லுவாங்க சில பேர். நான் சில ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து ஐயா பிரைஸ் லாடினா கொடுக்க மாட்டார். ஏன் கை குடியா அப்படின்னு, கை குத்த ஆவி போயிடும். எந்த ஆவி போயிடும்? நான் சொல்றேன், ஏசாமி கை கொடுத்து ஆவி போச்சா இல்ல வஸ்திரம் பட்டு ஆவி போச்சா? சொல்லுங்க. வஸ்திரம் தொட்டதுக்கே ஆவி போச்சியா? ஆவி போய் அவர் விட்டு விலகி போல, அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் அவருக்குள்ள மேரத்துக்குள்ள போய் விடுதலை ஆச்சுங்க, சுகாச்சு, அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சிச்சுன்னா ஒருத்தர் கை கொடுத்து அன்பு செலுத்துங்க. ஆணுக்கு ஆண்களும் பெண்ணுக்கு பெண்களும் கை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் தான் கை கொடுக்க சொன்னான்னு சொல்லி நேரா போய் எல்லாரும் கை பிடிக்காதீங்க, தப்பு. நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, வசனத்தின்படி வாழ கத்துங்க. அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாத்தையும் நான் தகுதியை எடுத்துக்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதை மீறி நான் போக முடியாது என்னால. அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல கவனி, அந்த அன்பு தாங்க நமக்கு. அன்புல தான் கடனாளியா இருக்கணும், யாரு மேலேயும் அன்பு காட்டாம இருக்கக்கூடாது. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த வரைக்கும் கரெக்டா செஞ்சு தான் போனார், எல்லார்கிட்ட அன்பு அந்த தான் போனார். ஆமென், ஆமென். அன்புல மட்டும் யாரும் குறைபடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே என்னை அன்பின் வரத்தினால, என் அன்பின் கனிகளினால் என்னை நிரப்பிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, என் அன்பினால மூடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். அதுக்கு தான் ஃபாதர் பாட்டு பாடி, போவாஸ் உன் போர்வையால் என்ன மூடுங்கப்பா, ஏசையா உங்களுடைய அன்பினால் என்ன மூடுங்க ஐயா. நீங்க ஃபாதர் கிட்ட போய் பாருங்களேன், யாரு போனாலும் சிரிக்க வச்சிருவார்.
அவர்கிட்ட போனாலும் அவர் முகத்தை பார்த்தாவே ஒரு அன்பு அப்படியே ஊத்துறோம் அவர் மேலே. ஏன்னா அவ்வளோ அன்பில் அவர் கட்டப்பட்டிருக்கார். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு தேவை. அல்லேலூயா. அன்புல மட்டும்தான் நீங்க கடனாளியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், விரும்பாத ஒரு காரியம் நீங்க கடன் வாங்காதீங்க. ஆண்டவர் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடன் வாங்குவதை தவிச்சிருங்க, விட்டுருங்க. ரெண்டாவது பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 23:21 கொஞ்சம் வாசிங்க. 23:21. உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல நீ பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. ஒரு பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு நல்ல வேலை கிடைச்சுன்னா தசம்பாங்க உத்தரம் பொருத்தனை பண்றேன்னு வச்சுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. அதை செஞ்சு முடிச்சிடுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, டிசம்பர் 31 நைட்டு மட்டும்தான் பொருத்தனை, ஜனவரி 1 பார்க்கணும் பாருங்க. அல்லேலூயா. டிசம்பர் 31 நைட்டு மட்டும் பயங்கர பொருத்தனையா இருக்கும். இந்த வருஷம் எப்படியாவது 10 அதிகாரத்தை நான் வாசிப்பேன் ஒரு நாளைக்கு. இந்த வருஷத்துல எப்படி ஆகிலும் 5 ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுவேன். என்னைங்க? 31 நைட்டு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா என் கூட? ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு நாள் தான் பொருத்தனை. 1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். செவடங்காதுல சங்கோதன மாதிரி போயிட்டே இருப்பான். நாங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அதை செய்யாம விட்டுறாது. ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை செய்யாம விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை நிறைவேற்றி அதை செலுத்த தாமதம் செய்யாதே. ஏன் தாமதம் செய்யாத? திடீர்னு நாளைக்கு செத்துட்டா என்ன பண்ணுவ? பொருத்தனை பண்ணிட்ட மனுஷனுக்கு மரணம் எப்படி வரும் யாருக்கு தெரியும் இல்லையா? திடீர்னு அவ்வளோதாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு நரம்பு திரும்பினா முடிஞ்சு போச்சு. ஒரு நரம்பு போச்சுன்னா ஆச்சுங்க, முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு ஐயாவுக்கு வந்து இந்த காலில் வந்துட்டு ஏதோ ஒரு நரம்பு இங்கிருந்து வருதான், இந்த கட்டவரில் வருமா அந்த நரம்பு. அந்த கட்டவரலுக்கு வர்ற நரம்பு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அது பிளாக் ஆகிட்டுக்குது. பிளாக் ஆகிட்டதுனால இங்கே கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குறுப்பு மாதிரி வந்து அது புண்ணா மாதிரி அதை வந்துட்டு அப்படியே அவர் ட்ரீட்மெண்ட் ஏதோ பண்ணி பார்த்து ஒன்றுமே சுகமாகாமல் டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் என்னென்னவோ பண்ணி பயங்கரமாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா கடைசியில் காலில் வந்துட்டு இந்த கட்டவரில் ஃபுல்லாக போய் இது வரைக்கும் அந்த கால் எடுத்துட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு நரம்புல பிளட் சர்க்குலேஷன் பண்ணலாம் கூட போச்சுங்க. நமக்கு ஆண்டவர் எல்லா நரம்பும் கரெக்டாக வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அண்ணா நீங்கள் எடிட்டிங் பண்ணுறவங்கள பார்த்து நான் கேட்குறேன், அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஒயர் பொசிஷன் ஒர்க் ஆகுமாண்ணா? ஒர்க் ஆகுமா? ஏன் ஒர்க் ஆகாதுங்க? ஆமாம், கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், உள்ள இருக்க சாஃப்ட்வேர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார், உள்ள ஆப்ரேட் பண்ணுறது அவரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இவர் நினைச்சா கூட உள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒயரை போட்டாலும் எதனா போட்டாலும் எது பண்ணாலும் அது கொடுக்கப்பட்ட வேலை அது கரெக்டாக செய்யலைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஒரே ஒரு ஏதாவது ஒரு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். அவர் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய ஆப்ரேட்டர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு. உன் வேலை, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் சமுதாயம், உன்னுடைய சபை, உன்னுடைய ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் எல்லாம் ஆண்டவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு. மெமரி கார்டு அவர் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாஃப்ட்வேர் அவர் கையில் இருக்குதுப்பா. அவர் சாஃப்ட்வேரை கொஞ்சம் நெட்வொர்க் எல்லாம் பண்ணிட்டோன்னா முடிச்சு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கொஞ்சம் எதனா ஒன்று திருப்பிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நெட்டு திருப்பினா போச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறார், உன் பிள்ளைகளை அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு, உங்க வேலையை அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு, உங்க பிரெயின் அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென்.
எத்தனை பேர் பைத்தியம் ஆயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை இப்படி ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, நன்றி சொல்லணும் நீங்க. ஆமென். அப்ப பாருங்க இங்க சொல்றாரு, பொருத்தனை பண்ணியிருந்தால் செலுத்த தாமதம் செய்யாத. ஒருவேளை நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணிடுவ? அல்லேலூயா. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ செய்யாம போயிட்டோம், அது ஊழியக்காரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே நியாயப்பிரமாணம் தான். பாஸ்தங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா கிடையாது, எங்களுக்கும் அவ்வளோதான். நாங்களும் ஒரு பொருத்தனை பண்ணினா செஞ்சு முடிச்சிடணும். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு ஒரு 100 ரூபாய், அந்த நாட்கள் ஒரு 100 ரூபாய் காணி தர ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணிக்கினேன். இப்போ சமீபமாக ஒரு நாள் ஜபத்தில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் பேச, டேய் இன்னும் கூட அதை செய்யாத, ஒழுங்காக செய்யிடான்றார். இது பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது அந்த பாஸ்ட். இப்போ நான் அவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா செய்யிடான்னு சொல்லிட்டாரு, செஞ்சு தானே ஆகணும், பொருத்தனை பண்ணிட்டு செஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணணும், சர்வ சாதாரணமாக தசமபாகத்தை தூக்கி ஊருக்கெல்லாம் இறைப்போம். ஆண்டருடைய பணத்தை தூக்கி இறைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஆண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருக்கும் பங்கிட்டு போடக்கூடாது. உன் தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வா. ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படிக்கும் உன் தசமபாகத்தெல்லாம் அங்கே கொண்டு வா, கர்த்தர் ஆசீர்வதிப்பன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதை கொண்டு போய் பங்கிட்டு ஊருக்கெல்லாம் டமுக்கு போட்டு ஊருக்கெல்லாம் பிரிச்சு குத்து உட்காந்து கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க எந்த பைபிள் படிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். ஒரு வயிற்று வலி வந்தால் நிம்மன்ஸ் போகிறேன், அங்கே வந்துட்டு பார்க்குறாங்க, வயிறு வலி உனக்கு இங்கே ஆகாதுப்பா, நீ பௌரிங் போப்பான்றாங்க. நான் பௌரிங் போகிறேன், அங்கே ஆகாதுப்பா, நீ வந்து சென்ட் ஜான்ஸுக்கு போப்பான்றாங்க. சென்ட் ஜான்ஸ் போகிறேன், அங்கே ஆகாதுன்றாங்க. இப்படி ஊரெல்லாம் சுற்றுறேன். அப்படி போகும்போது எல்லா இடத்துலையும் ஒரு பீஸ் கொடுத்துட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரன் பண்ணுறது இந்த சபை தான். கர்த்தர் இங்கே தான் வச்சிருக்கிறார் உன்னை. இங்கேருந்து தான் உன் வாழ்க்கை ஆப்ரேட் ஆகிங்குது. ஆவியானவர் இங்கே தான் வச்சிருக்கிறார். அப்போ உன்னுடைய ஆசீர்வாதம்லாம் எங்கே வரணும்? ஆமாம், அங்கே தான் வரணும். அதை கொண்டு போய் ஊரெல்லாம் இறைக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் எப்படி வரும்? சாபம் தான் வரும். அம்மா ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, சாபத்திலிருந்து விடுதலை. எப்படிங்க விடுதலை வரும்? நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிப்பாரு. உன் மைண்டில் நீ கரெக்டாக விடுதலை ஆயிட்டுனா, உன் சிந்தனையில் கரெக்டாக நீ ஆயிட்டுனா, ஆசீர்வாதம் நீ கேட்க தேவையில்லை, அவரே உன் தலைமையில் ஊற்றுவார். வசனம் அதான் சொல்லுது, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நான் ஊற்றுவேன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுதுப்பா. அல்லேலூயா, 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 ஆமென். அப்போ பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளை பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செய்ய தாமதிக்காதீங்க. அது உங்களுக்கு பாவமாக மாறிடும். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், யாத்திராகமம் 32:31. ஐயோ, மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாவத்திலேயே மகா பெரிய பாவம் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பெரிய பாவம் நாங்க விக்கிரக ஆராதனை. இதுக்கு நிறைய காரியம் இருக்குது, ஆன்லைனில் போய் நான் சொல்ல முடியாது. இதை சொல்லிட்டுனாக்கா அப்புறம் நாளைக்கு காலையில் எனக்கு ஃபோன் வரும், பாஸ்டருக்கு ஃபோன் வரும். அதனால் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. விக்கிரக ஆராதனைனா என்னங்க? தேவன் ஒருவரை தவிர வேற எதை நீங்கள் அதிகமாக நேசித்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது மகா பெரிய பாவம்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் வந்து கேட்காங்க என்கிட்ட, பாவத்திலே பெரிய பாவம் எதுங்க ஐயா அப்படின்னு என்ன கேட்பாங்க. நான் சொல்லுவேன், விக்கிரகாரம் தான் பெரிய பாவம். இதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுனார். ஏற்று ஒன்று நல்ல கத்தருக்குள்ளே வந்தார், நல்லா ஆசீர்வதிச்சார். கத்தரை அவர் பிளஸ் பண்ணார். மாதத்துக்கு 3000-4000 தசமம் கொடுப்பார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்ல கவனியம், மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். பாடு இல்லாமல் யாரும் பஞ்சமத்தில் வாழ முடியாது.
பஞ்சமத்த வாழ்க்கை கிடையாது, கிறிஸ்துவ வாழ்க்கை. பாடு நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. பாடு நிறைந்த வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நுகம் உங்க மேல இருந்தால் தான் லகுவா இருக்கும், அது மெதுவா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாருன்னா, சும்மா சொல்ற பேச்சு கேட்காம யாரோ ஒரு ஃப்ரெண்டுங்க வந்து சொல்லிக்கிறாங்க, எப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறியப்பா, எங்கள் ஊருக்கு வா, ஒரே ஒரு உருண்டை கட்டி கொடுத்துருவோம், அதை கொண்டு போய் உன் வீட்டில் மாட்டிடு, பாரு நீ பெரிய ஆள் ஆகிடுவ, லட்சாதிபதி ஆகிடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் குறுக்கு வழியில் போய் காசு சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. வேலைக்கு ஆகாது. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் வாங்குவான். பைபிள் பொய் ஆகாது இல்லை, உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணார், நேராக போனார், அவரை பார்த்தாரு, கொஞ்சம் காசு செலவு பண்ணார், 4 மூட்டை பண்ணி எடுத்துன்னு வீட்டில் எடுத்துன்னு 4 மூளை கட்டார். ஒரு மந்திரம் பண்ணி 4 மூலையில் 4 மூட்டை கொண்டு வந்து கட்டிட்டார். எனக்கு ஆவி என்ன சொல்கிறார், அவங்க வீட்டுக்கு போடா, அவங்க வீட்டுக்கு போடா, அவங்க வீட்டுக்கு போடான்னுங்கிறாரு. என்னடா இவர் எதுக்கு என்ன அவங்க போக சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே கத்த சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். ஒரு நாள் ரெடி ஆகிட்டு ஆண்டோடைய சமத்தில் நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே உள்ளே போய் உட்காரான். ஆவியானவர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் பாடுறான்னு. இப்படி திரும்பி பார்த்தா 4 மூலையும் 4 மூட்டைக்குது. இவ்வளோ பெருசு கட்டி வச்சுக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா அந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்தின் மேல் என் சாபம் வரும், இனி இந்த குடும்பத்தை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷமாக அந்த குடும்பத்துக்கு கண்ணீர் வடித்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னமும் அந்த குடும்ப விடுதலை அடையலை. இன்றைக்கும் அந்த கோபம் ஆண்டோடைய இருதயத்தில் அப்படியே இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிட்டேன், என்ன ஆண்டோட விஷயம், எதுக்கு இப்படி நடந்துக்குது அந்த வீட்டில். கத்த சொன்ன, ஏன் கோபம், என்னை விட்டுட்டு போய் விக்கிரக ஆராதனை செஞ்சான்ல, மந்திரம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சான்ல, என் கோபம். இன்னைக்கு எத்தனை பேர் சர்வசாதாரணமாக குழந்தைக்கு சோத்தத்தை சுற்றி போடுறீங்க, தட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சுற்றி போடுறீங்க. உங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் எது கொடுத்துருக்காரு, குழந்தைய நீ சுற்றி போட்டால் தான் குழந்தை சுகமாகுமா? நான் உங்களை கேட்குறேன், முட்டி போட்டு ஜாம் பண்ணு சுகமாகும், சுற்றி போட்டு சுகமாகும் நினைக்காத. நாங்களும் 2 பிள்ளைங்களை பெற்றுருக்குறோம், எங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் பொண்ணும் சரி எங்கள் பையனும் சரி இது வரைக்கும் வந்து பாரு, அங்கே உட்காந்துறான் என் பையன், அவன் தான் என் பையன். என் பொண்ணு இன்றைக்கி வரல, வீட்டில் இருக்காங்க, என் மனைவி என் பொண்ணும் பாருங்க இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ 4வது படிக்கிறான், என் பொண்ணு வந்து 9வது படிக்கிறா. இது வரைக்கும் நான் சொல்கிறேங்க, நாங்கள் பெற்று எடுத்து அந்த பிள்ளை வயிற்றுல உருவான நாளில் இருந்து ஒரு நாள் கூட ஒரே ஒரு சடங்காச்சாரம் கூட நாங்கள் பண்ணது கிடையாது. அதை பரிசுத்தமாக கர்த்தர் கொடுத்தார், பரிசுத்தமாக வளர்த்துங்கிறார். ஒரு நாள் கூட சுற்றி போட்டது கிடையாது. ஒரு நாள் பார்த்தா குழந்தை பயங்கரமாக நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது, பெரிய பொண்ணு தூங்கவே இல்லை, பயங்கர போராட்டம், நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். யாரோ சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு சுற்றி போடுங்க சரியாயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் போடக்கூடாது, நோ, ஒரு தொடப்பத்தை எடுத்து கொஞ்சம் கொளுத்தி அப்படி கொஞ்சம் சுற்றி போட்டு எடுத்து மூலையில் போடுங்க சரியாயிடும். நாங்கள் நோ, எதையும் பண்ண மாட்டேன். ஜாம் பண்ண அன்னைக்கு நைட்டு நானும் என் மனைவி கை பிடிச்சி ஜாம் பண்ண, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு. ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் கர்த்தர் அந்த குழந்தையை சுகமாக்கினார், அழுகையை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தவிச்சிருங்க, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். வேலைக்கு ஒரு சுற்றி, ஒரு லெமன் சுற்றியை போடு, அப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் சுற்றி போடு, தேங்காய் சுற்றி போடு, மாங்காய் சுற்றி போடு, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் முழங்கால் படிட்டு சுற்றி சுற்றி ஜாம் பண்ணுங்க. நான் சில வீட்டுக்கெல்லாம் போனாக்கா வீட்டை சுற்றி சுற்றி ஜாம் பண்ணுவேன், வீட்டில் எல்லாம் நடந்து ஜாம் பண்ணுவேன், ஹாலில் பெட்ரூம்லலாம் போய் ஜாம் பண்ணுவேன். சில பேர் சொன்னாங்க, ஐயா பெட்ரூம் எல்லாம் போகிறீங்களா ஐயா அப்படின்னு. நான் சொன்னேன், என்னாச்சு இப்போ உங்கள் வீட்டுக்கு எதுனா தூரி நான் போயிட்டு போகிறேன், ஒன்றும் தூக்க மாட்டேன், உங்கள் வீட்டை சுத்திகரித்து ஜாம் பண்ணுறேன். அல்லேலூயா. நான் நல்லா கவலைப்பட மாட்டேன், எனக்கு ஆவியான சொன்னா ஏந்து நடரா உள்ள அப்படி நான் வந்துடுவோம், அவ்வளோதான். எல்லாம் நடந்து சுத்திகரித்து ஜாம் பண்ணுவேன். நீங்கள் நம்ப மாட்டேங்க, நிறைய குடும்பம் விடுதலை அஞ்சிருக்குது, நிறைய குடும்பத்தில் இருக்கிற கட்டு உடஞ்சிருக்குது, வியாதி போயிருக்குது, மந்திரம் உடஞ்சிருக்குது, பில்லி சுனியம் உடஞ்சிருக்குது. கர்த்தர் எத்தனையோ வியாதியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல போன ஒரு கிணத்தை சுற்றி வாடான தமிழ்நாட்டில், எதுக்கு ஆண்டவரே நான் கிணத்தை சுற்றி வா ஃபஸ்ட்டு, அதுக்குள்ளே பிசாசுக்குது. அந்த கிணத்தை சுற்றி நடந்த ஜாமனை இயேசுவின் நாமத்தில் எரிக்கோ கோட்டையை சுத்தின மாதிரி சுற்றணும் நான். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த குடும்பத்தில் 2 சாவாயிருக்கும். அவங்க 2 பேரையும் கர்த்தர் ஜீவனோட கர்த்தர் காத்து, அவங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து ஒரு புள்ள டாக்டராக இருக்குது, ஒரு புள்ள இன்ஜினியராக இருக்குது. அல்லேலூயா. அவங்க இடத்துலயே அதே கணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து அவங்க சபை கட்டிட்டாங்க. சபை கட்டி ஒரு லோக்கல் இருக்கிற பாஸ்ட் வச்சு சபை நடந்துக்குதாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா?
நம்ம சாபம் நம்ம மேல இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தாங்க. நீங்க இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஒரு பக்கம் போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால கிருபையினாலும் சத்தியத்தினாலும், நீதிமொழிகள் 16:6 சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். நமக்கு கிருபையுள்ள ஆவியானவர் நமக்கு குத்துருக்கிறார், சத்தியத்தை நம்ம கையில் குத்துருக்கிறார். இந்த சத்தியமும் கிருபை நமக்கு இருந்தால் போதுங்க, நம்ம மேலே இருக்கிற பாவம் சாபம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிவர்த்தி ஆக்கிடுவார். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். காலையில் கேட்டோம்ல, நமக்காக அவர் சாபமாக இருக்கிறார். ஆமென். காலையில் எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்குங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. எத்தனை பேர் ஞாபகம் வருது தெரில. காலையில் ஆண்டவர் பேசினார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தர் நம்மளை விடுவிச்சது மட்டும் இல்லை, நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சாபமானார். அவர் சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார். ஆமென். நம்முடைய பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை கொடுத்துட்டார். ஆமென். இன்னைக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. நீ எந்த காசி ராமேஸ்வரம் அங்கங்கே போனால் கூட வேணும் வேலைக்கு ஆகாது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் அமருங்க பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தை, உங்கள் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஊற்றுவார். ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் நான் இன்னும் நிறைய காரியம் சொல்ல முடியும். நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஒரு நாள் இழந்துடாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களை எகிப்திலிருந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கிறார். சும்மா உக்காந்தங்கத்துக்கு இல்லைங்க, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக, உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்வதற்காக, உங்களிடத்தில் தேவ ஆவியானவர் இறங்கி உங்களை பூமியில சாட்சியாய் நிற்க வைப்பதற்காக. ஆமென். அதுதாங்க கர்த்தருடைய ஆசை. உங்களை ஆண்டவர் சாட்சியா நிறுத்தணும், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யணும், ஒரு கூட்டத்தை ரட்சிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்காக நீ சவாலா நிற்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும் தான் அவருடைய ஆசை. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. உங்கையில தான் வல்லமை கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை, உங்கையில தான் வரங்களை கொடுக்கணும்னு ஆசை, உங்கையில தான் கிருபைகளை கொடுக்கணும்னு ஆசை, உங்கையில தான் கர்த்தர் உன்னை கொண்டு தாங்க பலத்த காரியம் செய்யணும்னு ஆசை. அப்போ அதை நிறைவேறணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்தின்படி சாபத்துக்குரிய காரியம் எதுவும் வச்சுக்காதீங்க. சாபத்துக்குரிய காரியம் எதுவுமே வச்சுக்காதீங்க. அது ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக மாறிடும். ஹல்லேலூயா. ஒரே சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது, உங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை பாபுஷா பாளையத்தில் ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். அந்த சகோதரியை பார்த்தீங்கன்னாக்கா, நான் நினைக்கிறேன் ஒரு 30-35 வயசு இருக்கும். அந்த சகோதரி ஒரு கயிறு போட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் போனோடனே, ஏன் பிரதர், அவங்க ஹஸ்பண்டை கட்டி வச்சுட்டுக்கிறாரு, ஏன் பிரதர் கட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், அவுத்து விட்டோம்னா எங்களை சாவச்சிடும் அது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், பிரதர் ஃபஸ்ட்டு அது அவருங்கன்னு. பாஸ்தா வேணாம் பாஸ்தா, நீங்கள் அவருங்க சொல்கிறேன். அவரு பிரதர் பாஸ்தா அவுத்துட்டுனாக்கா மொத்தம் வீட்டுக்கு இதெல்லாம் வச்சிருவாவோ. நான் சொன்னேன், அவள் எதையும் உடைக்க மாட்டான், நீங்கள் அவருங்க. அப்புறம் அவுத்து விட்டாங்க. அப்புறம் அது என்னை பார்த்துச்சு. நாங்கள் 2 ஊழியக்கார் போயிருந்தோம், எங்களை பார்த்துச்சு. ஏய் போ வீட்டில் போய் உக்காருன்னு. நேராக போய் உக்காந்துச்சு. உக்காந்துருக்கோம், நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தெரில. ஏதோ ஒரு ஆவி வருது. அந்த ஆவி வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி என்னை ஆலை கழிக்குது. அந்த ஆவி வரும்போது என்னை கண்ட்ரோல் பண்ண 10 பேர் வந்தால் கூட ஆகாது. நான் சொன்னேன், அந்த ஆவி இனிமேல் உங்கள்கிட்ட வராது, இன்னைக்கோட ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் உனக்கு தர்றாரு அப்படின்னு சொல்லி நானும் அந்த ஊழியக்காரை ஜெபிக்க ஆரம்பித்தோம். பயங்கர அலை கழிப்பு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி நாங்கள் விட்டுட்டு தொடர்ந்து ஒரு 10 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆவிக்கு ஒரு விடுதலையே இல்லை. அப்போது நானும் அந்த பாசம் ஒரு தீர்மானம் பண்ணோம், ஐயா என்னன்னே தெரியல, அந்த ஆவி ரிலீஃப் ஆக மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச்சில் போய் 2 பேரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ஒரு தரிசனம் எனக்கு முன்னாடி வருது. என்ன தரிசனம்னு பார்த்தா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு கிளி ஜோசிக்காரன் வந்துட்டு அந்த அம்மா கை பிடிச்சினுக்கிறான். ஒரு தரிசனம். அப்போ இதை பார்த்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட, இது என்ன ஆண்டவர் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்டோன்னே ஆண்டவர் சொன்னார், இவர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரம் பெற்று ஒரு மரத்தடியில் போய் கிளி ஜோசியம் கேட்டா. கிளி ஜோசியம் கேட்டதுனால அந்த மரத்தில் இருக்கிற ஒரு ஆவி அவளை பிடிச்சினுக்குது. அந்த மரம் வேற எங்கேயுமே இல்லைங்க, நம்ம ஈஸ்ட் ஸ்டேஷன் கிளாரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் தான். அதையும் கர்த்தர் காமிச்சிட்டாரு.
ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம தப்பு நம்மளை சாபத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆண்டவர் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அந்த பாவத்தை அறிக்கை செய்து என் சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்ல. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டுக்கிறோம் அந்த பிள்ளைக்கு. அந்த ஒரு கிளி ஜோசியம் பார்த்ததுக்காக வந்த பிரச்சனை 6 மாதம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால அந்த பிள்ளையை கர்த்தர் விடுவிச்சு இன்னைக்கு பார்த்தா பைபிள் எத்தனை ஊழியம் செஞ்சுட்டு இருக்குது அந்த பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிளி ஜோசியம் பார்த்தா கூட எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? குறி கேட்குற மாதிரி கேட்டுன்னு வரோம் எல்லா இடத்துலையும் போயிட்டு. அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, இது நடக்குது, அது நான் சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களை வந்து தொடுவார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பான கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பாதத்தை பிடித்து ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சொல்றேன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை இழந்துரும். இப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஒழுக்கமான கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இல்லை. ஒரு நல்ல நாள் வந்தா போதும், அந்த நாள் எதுனா ஒன்று பண்ணிக்கிட்டு வீட்டில். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தவறாய் போய்கிட்டு இருக்குது. ஆமென், ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உலகத்தின் காரியம் உங்கள் இடத்துல இருந்தால் சாபம் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். உலகத்தின் காரியம் எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். ஏசு கிறிஸ்து வீட்டில் வாசம் பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண, நாளைக்கு ஆவியான நாள்லேருந்து பயங்கரமாக கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பேசுகிறான்னா, இது சுத்திகரிப்பின் நாள். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் காலையில் ஒரு விதமாக கர்த்தர் பேசினார், இப்போ ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். காலையில் எத்தனை பேர் அபிஷேகம் வாங்கினீங்கன்னு தெரில, ஆவியில் நிரம்பி நிறைய பேருக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சுத்திகரிக்கப்படுகிற நாள். நாளைக்குலேருந்து ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். அப்போ நீங்கள் ஆயத்தமாயிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கப்பான்னு சொல்லிட்டு உங்களை அர்ப்பணிக்கும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா எடுத்துங்க, எழுதி வச்சுங்க, இந்த 3 நாட்கள் உபவாச கூட்டம் முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை தலகையாக மாறிடும். சில பேரெல்லாம் வேற மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார். அடுத்த நிலைமை கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை அதுதான். உங்களை சும்மா ஆண்டவர் ரட்சிக்கலைங்க, எகிப்திலிருந்து கொண்டு வரலைங்க, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரலைங்க. உங்களை குறித்து ஒரு பிளான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற 2 கை குத்து சொல்லுங்க, ஒரு பிளான் இருக்குது ராஜா. ஒரு பிளான் இருக்குதாக்கா? கை குத்து சொல்லுங்க ஐயா, பக்கத்தில் கை கொடுங்க கொஞ்சம். ஒரு பிளான் இருக்குது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா, இந்த மாதிரி பலிபீடத்துல இருந்து ஊழியக்காரர் சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க கை கூட அது கொடுக்காம இருக்கிறீங்க பாருங்க, அதுவும் ஒரு இருமை. அப்பதான் தப்பா எடுத்துக்காதீங்க. ரியலி சொல்றேன், ரியலி சொல்றேன். கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததுப்பா, கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. நீ நாயா சொல்றது நான் நாயா பண்றது அப்படி கிடையாது. பலிபீடத்துல இருந்து ஊழியக்காரர் பேசுறாருன்னா ஆண்டவர் அனுமதிக்காம பேச முடியாது. அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம், ஒரு அல்லேலூயா சொன்னா கூட அல்லேலூயா சொல்ல கத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இப்படி சொல்லியே எங்களுக்கு வயசாகி போயிங்குது. பிரசங்கம் பண்றீங்க, ஒரு நாளைக்கு நீங்க பிரசங்கியரா வருவீங்களா ஸ்டேஜில், அன்னைக்கு தெரியும் எங்க கஷ்டம். நான் அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் உங்களை வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அல்லேலூயா சொல்றேன் தெரியுமா? நீங்க நல்லா சத்தத்தை கவனமா கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளதான். ஒரு அல்லேலூயாவே சொல்ல முடியலனாக்கா ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிங்க ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆக்டிவாக இருக்கணும் தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னாக்கா. ஆமாம், மொபைல் எப்பவுமே ஆக்டிவாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அல்லேலூயா. நெட்வொர்க் ஆக்டிவாக இருக்கணும். கிறிஸ்தவம் கூட அவ்வளோதான், நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு மாதிரி டம்மியாக அப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் பார்ப்பார், இது வேலைக்கு ஆகாது. இது என்ன, இதெல்லாம் நாங்கள் எங்கள் சபையில் அனுபவிச்சிருக்கிறோம். எங்கள் பாஸ்டர்லாம் ஒரு யாராவது ஒருத்தர் காணிக்கப்பட்டு பாடுங்களான்னா ஊருக்கு முன்னாடி நான் தான் ஓடுவேன். எங்க பாஸ்டர், டெய்லி நீயே வந்து பாடாதப்பா, வாரம் வேற யாருன்னா பாட்டுமானோம், எங்கேயா வர்றேன் உங்க விசுவாசிங்க நான். அல்லேலூயா. அன்னைக்கு நான் அப்படி பாடாதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் பாடல்களை எழுதி பாட வச்சுக்கிறாரு.
நம்ம என்ன செய்யறோமோ அது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும். நீங்க ஜாலியா ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது ஆக்டிவா செயல்படும். ஆமென். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்துல விடுதலையில அந்த கட்டுக்கள்ல ஒரு விடுதலை என்னன்னா, நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றதே ஒரு விடுதலை தான். அந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை ஏதோ ஒரு ஸ்பிரிட் கட்டி வச்சுக்குது, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சீங்க நான் டயர்டாகிறேன் உட்காந்துங்கிறேன், கிடையவே கிடையாது. பலவீனன் தன்னை பலவான் என்பானாக. யாரு பலவீனனே கிடையாது, நம்ம கர்த்தர் பலவான வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். ஆமென், ஆமென். கர்த்தர் தான் எனக்கு பலன் தருகிறவர். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயமா உங்களை நிரப்பி அனுப்புவார். வெறுமையா அனுப்பவே மாட்டார். அதுதான் ரகசியமா இருக்கிறது, அங்கதான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் ஆக்டிவா கிரியை செய்வார். ஆமென். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சாபத்திலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு கண்டிப்பா அர்ப்பணிங்க. சொல்லப்பட்ட காரியம் இதெல்லாம் இன்னைக்கோட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரை கடன் வாங்க மாட்டேன், விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன், ஆண்டவரை பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றாம விட மாட்டேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன், நாளையிலிருந்து உங்க அனாயிண்டிங்க வேற மாதிரி போயிடும். கர்த்தர் வேற மாதிரி உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. கண்டிப்பா சொல்றேன், நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், இந்த உபவாச கூட்டத்துக்கு பிறகு உங்கள் லைஃபே தலைகீழ மாறும். ஆவியானவர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் ஆவியில ஸ்பிரிட்ல நான் சொல்றேன், சில பேரோட ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறாரு. வேற மனுஷனாய் வேற மனுஷியாய் கர்த்தர் சில பேரை மாற்ற போறாரு. இன்னும் சொல்ல போன சபையே வேற லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறாரு. அதுக்குரிய டைம் வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் அபிஷேகம் வேணும்னு சொல்றீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வேற ஆசீர்வாதத்துக்குள்ள போவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முதல் ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லுங்க. கண்ணமுடுங்க, கண்ணமுடுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கட்டுகளை உடைக்கிறா, உங்கள் நுகங்களை முறியடிக்கிறா. எஸ், கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேல தேவ வல்லமை இறங்குவதாக. ஓ ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் யார் யார் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய விடுதலை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போ. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் முறியடித்து ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து செல்ல, மகிமைக்குள்ள கடந்து செல்ல, அபிஷேகத்துக்குள்ள கடந்து செல்ல, அக்கினியாய் மாற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது. சிலரை ஆவியானவர் இப்பொழுதே நிரப்ப ஆரம்பித்து விட்டார். எஸ் 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 லார்ட், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எஸ், இட் இஸ் யுவர் ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய அக்கினி வல்லமை இறங்குவதாக, அபிஷேக வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலே தேவ அக்கினி இறங்கி பாய்வதாக. ஒரு குறிப்பிட்ட நிமிடம் துதிங்க. ஆவியானவர் பலமா இறங்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க ஆரம்பித்து விட்டது. ராதா ராசேகரே ராதா டாதா லபா ஷதா ரபா. எஸ் எஸ் எஸ், பெற்றுக்கொள் அக்கினி. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள். ஒவ்வொரு துடிங்கப்பா. Fire, 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 fire in the name of Jesus. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியம் செய்ய போகிறார். உன்னை கொண்டுதான் வல்லமை வெளிப்பட போகிறது. உன்னை கொண்டுதான் மகிமை வெளிப்பட போகிறது. எஸ் 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 எஸ். Jesus, 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 hallelujah. கர்த்தருடைய வல்லமை எங்க நடுவில் இறங்குவதற்காக நன்றி. Thank you Jesus.
ஆண்டவர் சிலரோடு கூட கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இன்று முதல் கர்த்தர் உன்னை மகிமைக்குள்ள நான் கொண்டு போகிறேன். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நான் கொண்டு போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சாபத்தை நான் முறியடித்து இதோ ஆசீர்வாதத்திற்குள்ளாக உன்னை நான் கொண்டு வருகிறேன். இன்று கண்ட எகிப்தின் போராட்டங்கள் இனி நீ காண போகிறது இல்லை. இதோ நான் சகலத்திலும் உனக்கு அற்புதங்களை செய்யும்படி உன் நடுவில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். தகப்பனே, நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முதல் பெரிய காரியம் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. தேவ கரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு.